இங்கே ஒருத்தரோட வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பா. இப்போ எப்போல்லாம் இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசுகிறாரோ அப்போல்லாம் இந்த பொண்ணோட தலைக்கு மேலே நம்பர் இருக்கும், அது ஏறிக்கிட்டே தான் போகுது. இவர் வந்து நம்மளை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் போல இருக்கு இது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு பார்த்தா 0 தான் காட்டுது. ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கிறாரு, ரொம்ப வந்து கேரிங்காக தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் 0க்கு மேலே போகவே மாட்டேங்குது. இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். எந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு எங்கேயோ நடு ராத்திரியில் எந்திரிச்சு வெளியே போவா. நைட் டைமில் தனியாக வெளியே போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, நானும் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த விஷயத்தை அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணோட தலைக்கு மேலே நம்பர் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். போகிற வழியில் நீ யார், உன்னோட ஃபேமிலி என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். இவர் பேச பேச வந்து அங்கே அந்த பொண்ணோட தலைக்கு மேலே நம்பர் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக இப்போ இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே தடுக்கி விழுந்துருவா. இவர் போயிட்டு காலமைக்கு விடுறப்போ வந்துட்டு இன்னும் நம்பர் ஜாஸ்தி ஆகுது. சரி, இப்போ இது 100க்கு வந்தால் என்னதான் ஆகும்ன்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பொண்ணு வந்து ரூமில் உட்காந்துருக்கும் போது காலமைக்கு விடுறேன் அப்படின்ட்டு அவரும் உள்ளே போயிருப்பாரு. 99 வந்துருச்சு, கரெக்டாக 100 வரப்போகிற அந்த டைமில் வந்து அவரோட வைஃப் வந்துருவாங்க. அதனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டுனே தெரியாமல் அவரும் வந்து எந்திரிச்சு போயிடுவார். அடுத்த நாள் இப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புவா. இப்போ நேற்று வந்து 99 இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு வந்து 70 மாறிட்டு இருக்கும். அது ஏன் நம்பர் கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு பின்னாடியே போவார். பார்த்தா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கும். அவங்க 2 பேரும் நேராக ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே தான் போவாங்க. இப்போ இந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும் போதும் வந்து நம்பர் 98 99 மாறிக்கிட்டே தான் போகுது. இவ்வளோ நேரமாக இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, இப்போ இது வந்து நம்மளை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு போல இருக்கு, நம்பர் அதிகமாக காட்டும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் விஷயம் அது கிடையாது. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஒவ்வொருத்தரையா போயிட்டு ஏமாற்றி அவங்களோட காசெல்லாம் பிடிங்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாத்துறா, அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஃப்ராடுத்தனமா இருக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட தலைக்கு மேலே நம்பர் ஏறிக்கிட்டே தான் போகுது. அதாவது இப்போ இவங்க மேலே வந்து எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வெறுப்பா இருக்காலோ அந்த நம்பர் தான் காட்டுது. இதை வந்து இவர் தப்பாக மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் இப்போ இவரோட வைஃப் தலைக்கு மேலே வந்து 0ன்னு காமிச்சிருக்கோம். ஏன்னா அவரோட வைஃப்க்கு வந்துட்டு இவரை சுத்தமாக ஏமாத்தணும் கிடையாது, இவரை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அதனால தான் 0 இருந்திருக்கும். இந்த பொண்ணோட தலைக்கு மேலே நம்பர் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும்.